இயற்கை பகவானாக கொடுத்தால் தான் நடக்கும். ஆகையால் செல்வத்தை சரியான வழியில் சம்பாதிக்கப்பார். தஸ்ய ராஜ்ஞோ மகாபாக பகவான் பூத பாவனா பரிதுஷ்யதி விஸ்வாத்மா திஷ்டதோ நிஜ சாசனே. பெருமான் சொன்னபடிக்கு யார் நடந்தாலும் அவர் திருப்தி படுகிறார். அவர் திருப்தி அடைஞ்சுட்டா எதைத்தான் உனக்கு கொடுக்க மாட்டார். ஆனா ராஜா காதல இதெல்லாம் ஏறாமலே படுத்து ராஜா திட்ட ஆரம்பிச்சுட்டான். பாலிஷாபத யூயம் வா அதர்மே தர்மமானினா ஏ விருத்திதம் பதிம் ஹித்வா ஜாரம் பதிம் உபாசத்தே விஷ்ணுர் விரிஞ்சோ கிரிஷ இந்திரோ வாயுர் யமோ ரவிஹி பர்ஜன்யோ தனதத் சோமஹ க்ஷிதிர் அக்னி அதாம்பதிஹி. அக்னி, வருணதேவன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா இவர்கள் அனைவரும் என் உடம்புல இருக்கா. நீங்க மொத்த பேரும் என்னத்தான் ஆராதிக்கணும், என்னத்தான் பூசிக்கணும். நீங்க ஏதோ தெய்வம் தெய்வம் தெய்வத்தை ஆராதிக்கணும்னு சொல்றீங்களே, இது எப்படி தெரியுமா இருக்கு? கைப்பிடித்த கணவனை விட்டு விட்டு கள்ளப்புருஷனோட தொடர்பு வச்சுட்டு காப்புல இருக்கு. நான் தான் உங்களுக்கு எல்லாம் நேர் கணவன், நான் தான் தெய்வம், நான் தான் அரசன். அதை விட்டுட்டு யாரோ ராஜா ராஜான்னு பகவானை பத்தி சொல்லிட்டு இருக்கீர்களே, அப்ப புருஷனை விட்டுட்டு கள்ளப்புருஷனோட உங்களுக்கு தொடர்பா? இதற்கு உங்கள் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். தேஹே பவந்தி நிருபதேஹே சர்வதேவமயோ நிருபா. மைத்ரேயர் சொல்லுகிறார். இப்படி இவன் சொன்னவுடன் இனி இவனை திருத்த ஒண்ணாது என்ன ரிஷிகள் முடிவுக்கு வந்துட்டு இவனை கொன்னுட வேண்டிதான். ஹன்யதாம் ஹன்யதாமேஷ பாபஹா பிரகிருதி தாருணா ஜீவன் ஜெகதா ஜீவன் ஜெகத் அசாவாசு குருதே பஸ்மசாத் துருவம். இவன் இனிமேல் உயிரோடு விடப்பட்டால் உலகத்தையே பஸ்மமாக்கி விடுவான். ஆகையால் இவனை முடித்து விட வேண்டும். யுத்தம் வியவசிதா ஹந்தும் ரிஷயோ ரூಢமன்யவஹ ஜிக்ர குருஹு. கோபம் வந்த ரிஷிகள் எல்லாம் வாதம் பண்ணிருக்கானோ இல்லையோ, பகவான் இல்லே பகவான் இல்லே, யாகம் பண்ணாதே, யஜ்ஞம் பண்ணாதே, தானம் கொடுக்காதே, தர்மம் கொடுக்காதே. இத போல நாஸ்திகவாதத்தால ஏற்கனவே ரொம்ப எளிமையா போயிட்டான். அவன் உடம்புல இருக்கிற வலிமையே படுத்து. ஆனால் இவர்கள் சாபம் கொடுத்த உடனே உயிர் படுத்து. ஆனா சுனீதா விடலே. சுனீதா பாலயாமாச வித்யாயோகின சோச்சதி. தன்னுடைய வித்யா மகாத்மியத்தால், தாயல்லவா, என்ன பிள்ளை தீவனா இருந்தாலும் விட்டு கொடுக்க மனசு வருமா? தன்னுடைய யோக பிரபாவத்தாலே பிள்ளையனுடைய உடலை ஜாகிரதைப்படுத்தி வைத்தாள். ந அங்கம் ச அங்கஸ்ய வம்சோ ராஜரிஷேரேஷ சம்ஸ்தாது மருகதி மமந்து ஊரும் தரசா தத்ராசீத் பாஹுகோ நரஹ. அப்பதான் ரிஷிகள் முடிவெடுத்து, தந்தை என்ன குற்றம் செய்தார், அவர் குலம் விளங்க வேண்டாமா, அதற்காகவாவது இந்த பிள்ளையின் உடலை கடைவோம் என்று வலக்கரத்தை ஒரு மத்தை வைத்து கடை ஆரம்பித்தார்கள். அப்போது குள்ளமாய் கருத்த வரணத்தோடே நீண்ட பெரிய கன்னங்களோடே குட்டையான கைகளோடே சிவந்த கண்களோடே ஒருத்தன் தோன்றினான். அவனுக்கு பாஹுகன்னு பேர். இவன் உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியில வருது. அவனைத்தான் பாஹுகன்னு பேர் வைத்து தள்ளினார்கள். அவன் மலைகளிலே அலைவதற்கு போனான். மறுபடியும் உடலை கடையும் போதுதான் பிருது மகாராஜா பிறக்கிறார். இனி பிருதுவனுடைய சரித்திரம் என்ன, எப்பேற்பட்டவர் அவர்ங்கிறதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.